ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் சேனல். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான ஒரு லஞ்ச் ரெசிபி பன்னீர் புலாவ் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு தேவையான 3/4 கப் பாஸ்மதி ரைஸை நார்மல் வாட்டர் சேர்த்து 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கொள்ள வேணும். இதே போல் பன்னீரையும் சோக் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். 250 கிராம் பன்னீரை மசாலா சேர்றதுக்காக 2-3 ட்ராப்ஸ் கோகோனட் ஆயில் சேர்த்து இதோட 1/4 டீஸ்பூன் உப்புத்தூளையும் 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடரையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொண்டு மசாலா எல்லாம் ஊறுறதுக்காக 20 மினிட்ஸ் விட வேணும். 20 மினிட்ஸுக்கு பிறகு ஃப்ரை பேன் ஒன்றில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து ஹீட்டானதும் பன்னீரை பொரிச்செடுத்து கொள்ளலாம். எல்லா பக்கமும் உடையாம மெதுவாக திருப்பி விட்டு கொண்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் பொரிச்செடுக்க வேணும். பன்னீர் பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்குது. இனி பன்னீர் புலாவை ரெடி பண்ணி கொள்ளுவோம். அடுத்ததாக பேன் ஒன்றில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஹீட்டானதும் வாசனைக்காக 1 பிரிஞ்சி இலை, 1 ஸ்டார் அன்னாசிப்பூ, 1 துண்டு பட்டை, 3 ஏலங்காய், 4 கிராம்பையும் சேர்த்துக்கொள்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் சின்ன சீரகத்தையும் 1/2 டீஸ்பூன் மிளகையும் சேர்த்துக்கொள்ளலாம். சின்ன சீரகம் லைட்டாக வதங்கின பிறகு வெட்டி எடுத்த 2 பெரிய வெங்காயத்தையும் 2 பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கொள்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்துக்கொள்ள வேணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகும் வரைக்கும் வதக்கின பிறகு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்த 1 பெரிய தக்காளியை சேர்த்துக்கொள்கிறேன். தக்காளி ஓரளவுக்கு வதங்கின பிறகு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்த 5 பீன்ஸையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்த 1 கேரட்டையும் சேர்த்து கொள்ளலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வேகும் வரைக்கும் வதக்கி கொள்ள வேணும். வெஜிடபிள்ஸ் வேகின பிறகு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடரையும் 1/4 டீஸ்பூன் இறைச்சி மசாலா பவுடரையும் அதாவது கரம் மசாலா பவுடரையும் சேர்த்து கொள்ளுவோம். லாஸ்ட்டில் 1/2 டீஸ்பூன் உப்புத்தூளையும் 20 மினிட்ஸ் ஊற வச்செடுத்த ரைஸையும் 1/2 கப் நார்மல் வாட்டரையும் சேர்த்து எல்லாத்தையும் வேக வைக்க வேணும். 3/4 கப் ரைஸுக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கிறேன். ஒரு மூடியால் மூடி தண்ணி அரைவாசிக்கு வத்தும் வரைக்கும் வேக விட்டு கொள்ளுவோம். தண்ணி அரைவாசிக்கு இருக்கும்போது ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்த பன்னீரை சேர்த்து உடையாமல் லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ள வேணும். மிச்சமாக இருக்கிற தண்ணி வத்தும் வரைக்கும் ஒரு மூடியால் மூடி வேக விட்டு கொள்ளுவோம். ஸ்டார்டிங்கில் ரைஸோடு சேர்த்து பன்னீரை வேக வச்சா பன்னீர் ஹார்டாயிரும். அதால் இடையிலேயே பன்னீரை சேர்த்து வேக வச்சு கொள்ளுங்க.
டோட்டலாக வேகிறதுக்கு எனக்கு 20 மினிட்ஸ் எடுத்தது. பன்னீர் புலாவ் ரெடி ஆயிட்டுது. இனி குக்கரை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கொண்டா சரி. வாவ், சூப்பர் டேஸ்டியான, எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு லஞ்ச் பன்னீர் புலாவ் ரெடி ஆயிட்டுது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.